அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 2 கப் பச்சை பயிறு நைட்டே அவர் ஊற வச்சாச்சு. 6 மணி நேரமாவது ஊறணும் குறைஞ்சது. தேவையான அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பச்சை மிளகாய் ஒரு 6, இஞ்சி ஒரு துண்டு, அதை நல்லா துருவிக்கலாம். அப்புறமா தேவையான அளவு கல்லுப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் போட்டு பச்சை பயிரை அரைச்சிட்ட அப்புறம் இது எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி அதுக்குள்ளே போட்டு பெசரட்டு சுடணும். 1 மணி நேரம் ஊற வைக்கணும். அரைச்ச அப்புறம் 1 மணி நேரம் கழித்து பெசரட்டு சுடணும். பெசரட்டு ஊற்ற போகிறோம். மசாலா தோசைக்கு இன்றைக்கி உருளைக்கிழங்கு மசால் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். தேவையான ஜாமான்களையும் சொல்லிடுறோம். முதல்லையே 3 உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கோம். 2 வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் 4 நறுக்கி வச்சுருக்கோம். ஒரே ஒரு தக்காளி, ஒரு தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி துருவல், மஞ்சப்பொடி கொஞ்சம், கடைசியில் போடுறதுக்கு கொத்தமல்லி தழை. தாளிக்கு தேவையான எண்ணெய் ஒரு 2-3 டீஸ்பூன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு போட போகிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு நல்லா வதங்கட்டும். நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா ஒரு தக்காளி போட்டு வதக்கிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுடலாம். வதங்கட்டும்.
உருளைக்கிழங்கு போட்டு கலக்கி விட்டுடலாம். தேவையான உப்பு. முதல் தோசை எப்பயுமே காக்காய்க்கு. எது முதல்ல பண்ணாலும் அவங்களுக்கு தான் முதல்ல. சும்மா கொஞ்சம் மசால் போட்டு முதல் தோசை காக்காய்க்கு. மசால் தோசையும் பெசரட்டும் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.